பெருமாளை திருமால் என்றும் மகாவிஷ்ணு என்றும் அழைக்கிறோம். பெருமாளின் வாகனமானது கருடாழ்வார். கருடனின் கதை பற்றியும் மகாவிஷ்ணு கருடன் தனது வாகனமாக எவ்வாறு தேர்வு செய்தார் என்பதை பற்றியும் முழுமையாக பார்ப்போமா? கஷ்யப முனிவருக்கு வினதை மற்றும் கத்ரு என்ற இரு மனைவிகள் இருந்தனர். கத்ருவுக்கு ஆயிரக்கணக்கான வலிமையான நாகங்கள் பிறந்தன. ஆனால் வினதைக்கோ கருடன் என்ற ஒரே மகன் ஒரு அற்புதமான தங்கப் பறவையாக பிறந்தார். இரு சகோதரிகளுக்கு இடையே ஒரு கடுமையான போட்டி இருந்தது. ஒரு முறை தேவலோக குதிரையான உச்சைஸ்ரவத்தின் வால் என்ன நிறத்தில் இருக்கிறது என்று அவர்கள் பந்தயம் கட்டிக்கொண்டனர். தந்திரமான கத்ரு தனது நாக மகன்களை குதிரையின் வாலை சுற்றி கொள்ளச் சொன்னாள். அதனால் அதன் வால் கருப்பு நிறமாக காட்சியளித்தது. வெண்மை நிற வாலை எதிர்பார்த்த வினதை பந்தயத்தில் தோற்று கத்ருவுக்கு அடிமையானாள். அடிமையாகிய தனது தாயின் நிலையை பார்த்த கருடன் மனம் வருந்தினார். அவர் நாகங்களிடம் சென்று தனது தாயை விடுவிக்குமாறு கெஞ்சினார். கொடூரமான நாகங்கள் அமிர்தத்தை தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்தால் மட்டுமே வினதையை விடுவிப்பதாக கூறின. தாயின் விடுதலைக்காக கருடன் அமிர்தத்தை கொண்டு வர ஒப்புக்கொண்டார். அவரது பறக்கும் வேகம் மலைகளையே அசைத்தது. தேவலோகம் சென்ற கருடன் அமிர்தத்தை காத்து கொண்டிருந்த தேவர்களுடன் கடும் போர் புரிந்தார். இந்திரனின் வஜ்ராயுதத்தையும் தனது அலகால் முறித்தார். அவரது வலிமையைக் கண்டு தேவர்கள் வியந்தனர். கடைசியாக அமிர்த கலசத்தை காக்கும் நெருப்பு வளையத்தை கடந்து கலசத்தை எடுத்தார். அமிர்தத்துடன் திரும்பும் வழியில் கருடனை சந்தித்த மகாவிஷ்ணு அவரது வீரத்தையும் தாயின் மீதுள்ள பக்தியையும் கண்டு மகிழ்ந்தார். விஷ்ணு கருடனிடம் ஒரு வரம் கேட்கச் சொன்னார். கருடன் பணிவுடன், பிரபுவே, நீங்கள்தான் அனைத்திற்கும் தலைவர், நீங்கள்தான் என்னிடம் வரம் கேட்க வேண்டும் என்றார். விஷ்ணுவும் மகிழ்ந்து கருடனை தனது நிரந்தர வாகனமாக இருக்கும்படி வரம் கேட்டார். கருடனும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். நாகங்களிடம் வந்த கருடன் அமிர்தத்தை பருகுவதற்கு முன் குளித்துவிட்டு வரச் சொன்னார். ஆவலுடன் நாகங்கள் குளிக்கச் சென்றன. அந்த நேரத்தில் இந்திரன் விரைந்து வந்து அமிர்த கலசத்தை திரும்ப எடுத்துச் சென்றார். குளித்துவிட்டு திரும்பிய நாகங்களுக்கு அமிர்தம் கிடைக்கவில்லை. ஆனால் கலசம் வைக்கப்பட்டிருந்த தர்ப்பை புல்லில் ஒரு சில துளிகள் சிந்தியிருந்தன. அந்த துளிகளை நக்க ஆவலுடன் நாகங்கள் நாக்கால் நக்க முயன்ற போது கூர்மையான தர்ப்பை புற்கள் அவற்றின் நாக்குகளை பிளந்தன. இவ்வாறாக கருடன் தனது புத்திசாலித்தனம் மற்றும் பக்தியால் தனது தாயின் அடிமைத்தனத்தை நீக்கியதோடு மகாவிஷ்ணுவின் வாகனமாகி தெய்வலோகத்தில் தனக்கென ஒரு நிரந்தர இடத்தை பெற்றார்.